வெள்ளிக்கிழமை ஜெபவேளையிலே உங்களை ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் தொடர்ந்து உங்களை நடத்தி செல்வாராக. இன்றைய வெள்ளிக்கிழமை ஜெபவேளைக்கு வேண்டிய தியான பகுதியை நான் உங்களுக்கு கொண்டு வருகிறேன். சங்கீதம் 50 வசனங்கள் 1 to 23 வரை நீங்கள் இதை வாசிக்கும்படி நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். இந்த 50வது சங்கீதத்திலிருந்து 7வது வசனத்தை மாத்திரம் நான் வாசித்து நான் இன்றைய தியான பகுதியிலே நான் தொடர்ந்து கடந்து செல்கிறேன். சங்கீதம் 50:7. Psalm chapter 50 verse 7 is the key verse of this whole chapter. என் ஜனமே கேள், நான் பேசுவேன். இஸ்ரவேலே, உனக்கு விரோதமாய் சாட்சியிடுவேன். நானே தேவன், உன் தேவனாய் இருக்கிறேன். This is what the Lord says in Psalm 50 verse 7. He asks the people of God, his people of God, to listen while he speaks. இன்றைக்கு நம்முடைய ஆண்டவர் நம்மோடு பேசுகிற ஆண்டவராக இருக்கிறார். The topic of this psalm will be the Lord who speaks. பேசுகிற ஆண்டவர். நம்முடைய ஆண்டவர் நம்மோடு கூட பல விதத்திலே ஆண்டவர் பேசுகிறவராக இருக்கிறார். அவருடைய தேவ ஜனங்களோடு ஆண்டவர் பேசுகிறார். பல வழிகளிலே ஆண்டவர் பேசுகிறார். God speaks to his people in many ways. In 3 ways I am going to share. முதலாவதாக அன்பானவர்களே, ஆண்டவர் பேசுகிறவர். The first thing is that the Lord speaks. The Almighty God speaks, and he summons the heavens above and the earth that he may judge his people. 4வது வசனம் 6வது வசனத்திலே ஆண்டவர் காரியத்தை அங்கே குறித்து பேசுகிறார். அவருடைய நியாய தீர்ப்பை குறித்து பேசுகிறார். அவர் தம்முடைய ஜனத்தை நியாயம் தீர்க்க உயர இருக்கும் வானங்களையும் பூமியும் கூப்பிடுவார். பலியினாலே என்னோட உடன்படிக்கை பண்ணின என்னுடைய பரிசுத்தவான்களை என்னிடத்தில் கூட்டுங்கள் என்பார். வானங்கள் அவருடைய நீதி அறிவிக்கும். தேவனே நியாயாதிபதி. அல்லேலூயா. இடத்துல ஆண்டவர் தேவ ஜனங்களுக்கு நியாய தீர்ப்பை குறித்து பேசுகிறார். காரணம், இந்த ஜனங்கள் அவர்கள் தேவனுக்கு உண்மையாக இருக்க வேண்டும், மெய்யாய் அவருக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் அவருடைய சொந்த ஜனங்களை நியாயம் தீர்ப்பேன் என்று சொல்லி ஒரு எச்சரிக்கையாக ஆண்டவர் இங்கே பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். We see how God admonishing his people that he will judge his own people. 3வது வசனத்திலே அங்கே ஒரு நெருப்பை குறித்து, அக்கினியை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய தேவன் வருவார், மௌனமாகிறார், அவருக்கு முன் அக்கினி பட்சிக்கும். You see, there was a fire. A fire is mentioned here. This fire bring the reference of his judgment. இந்த அக்னி அன்பானவர்களே ஆண்டவருடைய நியாய தீர்ப்பை குறித்து தேவ ஜனங்களுக்கு ஒரு எச்சரிப்பாக அங்கே வருகிறது. இதை வாசிக்கும் பொழுது நாம் என்ன யோசிப்போம்? இந்த அக்னி அவருடைய ஜனங்களாக நம்மேல் வரும் என்றால் நாம் எந்த விதத்திலே நாம் காணப்படுவோம்? We people of God may think that how we would be if this fire come upon us. அது ஒரு பயங்கரமான ஒரு நிலைமை என்று சொல்லி நாம் இன்றைக்கு நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அன்பானவர்களே. வேத வசனம் சொல்லுகிறது நம்முடைய ஆண்டவர் அக்னிமயமானவர். எபிரேயர் 12:29 வாசிக்கிறோம், நம்முடைய ஆண்டவர் அவர் பட்சிக்கிற அக்னியாக இருக்கிறார். For our God is a consuming fire. இன்றைக்கு நாம் இந்த அக்னிமயமான தேவ ஜனங்களை நியாயம் தீர்க்கிற நியாயாதிபதியாக இருக்கிற ஆண்டவருக்கு முன்பதாக நாம் இருக்கிறோம் என்று சொல்லி முதலாவது நாம் அறிய வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஆக இந்த முதல் காரியத்திலே ஆண்டவர் நியாயாதிபதியாக இருக்கிறார் என்று நாம் அறிந்து கொண்டு நாம் எந்த விதத்திலே ஜெபிக்க வேண்டும் என்றால் அன்பானவர்களே, ஆண்டவரே எங்கள் மேல் இரக்கமாக இருந்து எங்களுடைய பாவங்களை மன்னியும், எங்கள் மேல் இரக்கமாயிரும் என்று சொல்லி நாம் தேவனை நோக்கி அனுதினமும் நாம் ஜெபிக்க வேண்டிய மக்களாக இருக்கிறோம். By knowing that God is a judge, he is a consuming fire, we must pray to God, oh God, please forgive our arrogance and have mercy on us. இப்போது அன்பானவர்களே, இந்த நாளின் ஜெபமும் நமக்கு காணப்படட்டும். ஆண்டவருடைய இரக்கத்துக்காக ஜெபிப்போம், ஆண்டவருடைய மன உருக்கத்துக்காக ஜெபிப்போம், நம்ம தேவன் இரக்கமுள்ளவராக இருக்கும்படியாக நாம் ஜெபிப்போம் அன்பானவர்களே. So the psalm is acknowledging that God, the Lord,
He is the Almighty. At the same time, He also the judging God. அவர் மகாபெரிய தேவன் மாத்திரமல்ல, மகாபெரிய நியாயாதிபதியாக இருக்கிறார். இரண்டாவதாக, secondly, God speaks, and He speaks likewise. The Lord corrects and rebukes. The Lord speaks in order to correct and rebukes His people. 7வது வசனத்தின் அடிப்படையில், என் ஜனமே கேள், நான் பேசுவேன், இஸ்ரவேலே உனக்கு விரோதமாய் சாட்சியிடுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். I will testify against you, says the Lord to His people. நீங்க ஆண்டவர் நம்மை குறித்து அவர் சாட்சி கொடுக்கிறவராக இருக்கிறார். The Lord testifies against His people that He has the authority to correct and rebuke because He is our God. அவர் நம்முடைய தேவனாக ஆண்டவராக இருக்கிறபடினாலே அவருக்கு நம்மை சரிப்படுத்தவும் நம்மை தண்டிக்கவும் கண்டிக்கவும் அவருக்கு அதிகாரம் உண்டு என்று சொல்லி இந்த வசனத்திலே நாம் பார்க்கிறோம். அன்பானவர்களே, காரணம் நாம் அவருடைய உடன்படிக்கையின் பிள்ளைகளாக இருக்கிறோம். 5வது வசனம் 6வது வசனத்திலே இந்த உடன்படிக்கையை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. பலியினாலே என்னோட உடன்படிக்கை பண்ணின என்னுடைய பரிசுத்தவான்களை என்னிடத்தில் கூட்டுங்கள் என்பார். God says, bring my people, my covenant people, that I may correct them and rebuke them. இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்திலே நாம் தேவனோடு உடன்படிக்கையின் பிள்ளைகளாக இருக்கிறோம். அவர் சொந்த பிள்ளைகளாக இருக்கிறோம். அவருக்கு எல்லா அதிகாரமும் இருக்கின்ற அன்பானவர்களே, நம்மை அவர் சரிப்படுத்துகிறவர், நம்மை அவர் தண்டிக்கிறவர், கண்டிக்கிறவர், எல்லா அதிகாரத்தையும் உடைய தேவனமாக அவர் இருக்கிறார். இன்னைக்கு தேவனுடைய வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, தேவனுக்காக வரும்பொழுது நாம் அவரை விட்டு வழி விலகி போகிற ஜனங்களாக இருக்கிறோம் என்பதை சொல்லி நாம் உணர வேண்டும். ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிக்க வேண்டிய 2வது ஜெபம், ஆண்டவரே நாங்கள் வழி விலகி போன ஜனங்கள், எங்களை சரிப்படுத்துங்க ஆண்டவரே. உம்முடைய அன்பிலே உம்முடைய கிருபையிலே கர்த்தரை எங்களை சரிப்படுத்துங்க, எங்களை கடிந்து கொள்ளுங்க என்று சொல்லி அபதமாக நம்மை நாம் ஒப்பு கொடுத்து ஜபிக்கும் பொழுது அன்பானவர்களே, அவருடைய இரக்கத்திலே அன்பிலே கர்த்தர் நம்மை அவர் சரியான பாதையிலே அவர் நடத்துகிறவராக இருக்கிறார். காரணம், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இரத்தத்துக்கு நாம் அவருடைய உடன்படிக்கை பிள்ளைகளாக இருக்கிறோம். நாம் உலகத்தின் பிள்ளைகள் கிடையாது, அவருடைய சொந்த பிள்ளைகளாக இருக்கிறோம். இயேசு இரத்தத்திலே நாம் அவருடைய சொந்த பிள்ளைகளாக்கப்பட்டிருக்கிறபடினாலே பரம தகப்பன் நம்மேல் அதிகாரம் உடையவராக இருக்கிறார். அவர் அன்புக்கு நாம் நமக்கு தொடர்ந்து ஒப்பு கொடுப்போமாக. 3வது அன்பானவர்களே, thirdly, the Lord does not need our gifts. This is what speaks to the people of God. உங்களுடைய காணிக்கைகளும் உங்களுடைய பலிகளும் எனக்கு தேவையில்லை என்று சொல்லி கர்த்தர் பேசுகிறார். தேவ ஜனங்களுக்கு கர்த்தர் விதமாக பேசுகிறார். ஆண்டவருக்கு நிறைய பலிகளை கொண்டு வந்தார்கள், காணிக்கைகளை கொண்டு வந்தார்கள், தகன பலிகளை அவர்கள் செலுத்திக் கொண்டிருந்தார்கள். கர்த்தர் சொல்கிறார், இதெல்லாம் எனக்கு தேவை கிடையாது, இது எல்லாம் எனக்கு இருக்கிறது என்று கர்த்தர் சொல்கிறார். 8வது வசனத்திலிருந்து 13 வரைக்கும் நாம் வாசிக்கும் பொழுது, உன் பலிகளை நிமித்தம் உன்னை கடிந்து கொள்ளேன், உன் தகன பலிகள் எப்போது எனக்கு என்பதாக இருக்கிறது, உன் வீட்டில் இருந்த காளைகளையும் உன் தொழுவங்களில் இருந்த ஆட்டுக்கடற்களையும் நான் வாங்கிக் கொள்வதில்லை, சகல காட்டு ஜீவன்களும் பர்வதங்களில் 1000 திரிகிற மிருகங்களும் என்னுடையவைகள், மலையில் உள்ள பறவைகளெல்லாம் அறிவேன், வெளியில் நடமாடுகள் எல்லாம் என்னுடையவைகள். Everything is mine, says the Lord. I don't need your sacrifices, your animals. நீ கொண்டு வர மிருகங்களாம் எனக்கு தேவையில்லை, அதெல்லாம் நான் படைச்சேன், அதெல்லாம் எனக்கு சொந்தமாக இருக்கிறது. ஆனால் நீங்கள் மெய்யாய் உண்மையாய் நீங்கள் காணப்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். You must be come before me with faithfulness and genuine. உண்மையாக நீங்கள் வர வேண்டும். 9வது வசனத்திலிருந்து 13 வரைக்கும் ஆண்டவர் அவைகள் எனக்கு சொந்தம், எனக்கு தேவையில்லை, நீங்கள் தான் எனக்கு சொந்தம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்னைக்கு நாம் தான் அவருக்கு சொந்தமாக இருக்க வேண்டும். We must be his belonging, says the Lord. You are my property, you are my belonging, says the Lord. Not your animals, your sacrifices. 14 வரைக்கும் கர்த்தர் சொல்கிறாரு, எல்லா பறவைகளுடைய பெயர்களும் எனக்கு தெரியும். I recognize even their names. அந்த பறவைகள் எல்லாம் எந்தெந்த பறவைக்கு என்னென்ன பேர் இருக்கிறது எனக்கு தெரியாது சொல்லுவாங்க. இன்னைக்கு நம்ம பற்றி ஆண்டவர், நீ யார், எப்படிப்பட்டவனுடைய பேர் என்ன என்பதை ஆண்டவர் எனக்கு தெரியும் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். அதனாலே நாம் யார், எப்படிப்பட்டவர்கள், நம்முடைய தேவைகள் என்ன,
நம்முடைய வேதனைகள் என்ன, நாம் எந்த சூழ்நிலை இருக்கிறோம், எல்லாவற்றையும் ஆண்டவர் இன்றைக்கு அறிந்தவராக இருக்கிறபடினால் அன்பானவர்களே, இன்றைக்கு நாம் அவருடைய பரிசுத்த நாமத்தை அழைக்கிற ஜனங்களாக, அவரோடு பேசுகிற ஜனங்களாக, உண்மையான சமூகத்திலே வருகிற ஜனங்களாக நாம் காணப்பட வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். அவரும் வரும்பொழுது when we come like mice, this must be our prayer. இவ்விதமாக நாம் ஜெபிக்க வேண்டும். Oh God, please forgive our pride. ஆண்டவரே, எங்கள் பெருமைகளுக்காக எங்களை மன்னியுங்க. ஜனங்கள் பெருமையாக பலிகளை கொண்டு வந்து செலுத்தி கொண்டிருந்தாங்க. ஆனால் ஆண்டவர் அவருக்குள்ள இருக்கிற அந்த பெருமைகளை ஆண்டவர் பார்த்தார். பெருமையில இதெல்லாம் செய்கிற forgive our willful dependence on us. எங்களுடைய சுய சித்தத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் கிருபையாக இருந்து எங்களை மன்னிங்க என்று சொல்லி நாம் ஜெபிக்க வேண்டும். Lord, please help me to be quiet in your presence so that I may hear you speak to me. ஆண்டவரே, உங்கள் சமூகத்தில் என்ன வந்து அமைதியாக பிரசனத்திலே ஜெபத்திலே நான் காத்திருக்க, அப்படிப்பட்ட நேரத்தில் நீங்கள் என்னோடு பேச ஆண்டவர் கிருபை கொடுங்க என்று சொல்லி இன்னைக்கு நாம் ஜெபிக்க வேண்டும். அன்பானவர்களே, இந்த 3 விதத்தில் ஆண்டவர் பேசினார். ஆண்டவர் முதலாவதாக பேசினார், நீங்கள் என்னுடைய ஜனங்கள் என்று பேசினார். நான் உங்களுடைய தகப்பனே என்று சொல்லி ஆண்டவர் பேசினார். ஆண்டவர் நியாயாதிபதியாக இருக்கிறேன் என்று சொல்லி ஜனங்களோடு பேசினார். இரண்டாவதாக ஆண்டவர் அவர்களை சரிப்படுத்தவும் கடிந்து கொள்ளும்படியாக அவர்களோடு பேசினார். மூன்றாவதாக அன்பானவர்களே, நீங்கள் எனக்கு சொந்தம், உங்கள் பலிகள் அல்ல என்று சொல்லி ஆண்டவர் பேசினார். பேசுகிற ஆண்டவர் இன்றைக்கும் உயிருள்ள ஆண்டவராக இருக்கிறார். ஆண்டவரோடு கூட நாம் ஜெபத்தில் பேசுவோம். உண்மையாய் நம்முடைய இருதயத்தை ஒப்பு கொடுத்து பேசுவோம். அவருடைய நியாயத்தீர்ப்புக்கு நம்மை நாம் உண்மையாக ஒப்பு கொடுப்போம். நம்மை சரிப்படுத்த ஒப்பு கொடுப்போம். நம்மை கடிந்து கொள்ள ஒப்பு கொடுப்போம். நம்முடைய உள்ளான இருதயத்தை முழுமையாக ஒப்பு கொடுத்தவர்களாக தேவ பாதத்திலே அமர்ந்து காத்திருப்போம். ஆண்டவர் நம்மோடு தொடர்ந்து பேசுவார். ஜெபிப்போமாக. நல்ல ஆண்டவரே, பேசுகிற தெய்வம் கர்த்தாவே, சங்கீதம் 50 ஜனங்களுக்கு நீர் நியாயாதிபதியாக இருக்கிறேன், எனக்கு முன்பதாக பயந்திருங்கள் என்று சொல்லி அப்பா நீர் பேசினேன். கர்த்தாவே, அவர்கள் கொண்டு வந்த பலிகள் மூலமாய் வெளிப்பட்ட அவருடைய பெருமைகளை குறித்து ஆண்டவர் பேசினீர். அப்பா, இந்த நாளிலே நாங்கள் உமக்கு முன்பதாக தாழ்மைப்படும்படியாய் எங்களுக்குள்ள இருக்கிறதான எல்லா பெருமைகளையும் ஆண்டவர் எடுத்து போடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, நாங்கள் எங்களுடைய சொத்துக்கள் அல்லப்பா, நாங்களே உங்களுடைய சொத்தாக இருக்கிறோம். நீர் எங்களை அறிந்திருக்கிறீர், நீர் எங்களை அழைத்திருக்கிறீர். நாங்கள் உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய ஜனம், நீங்கள் எங்களுடைய தகப்பனப்பா. ஒப்பு கொடுக்கிறோம். மகிமை உமக்கு. இயேசு நாம் ஜெபிக்கிறோம். நல்ல பிதாவே. ஆமென். அன்பானவர்களே, தொடர்ந்து நாம் ஜெபிப்போம். ஜெப குறிப்புகள் உங்களுக்கு காணொலியிலே கொண்டு வரப்படும். இந்த குறிப்புகளை நீங்கள் பயன்படுத்தி நீங்கள் அதுபடி ஜெபிக்கவும், பிறகு குடும்பத்தோடு ஆண்டவர் ஆவியானவர் உங்களுக்கு எந்தெந்த விதத்திலே ஜெபங்களை வழிநடத்துகிறாரோ நீங்கள் அவதமாக நீங்கள் ஜெபித்து கர்த்தர் சமூகத்திலே காத்திருக்கும்படி ஆவியானவர் உங்களை வழிநடத்துவாராக.
ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. ஸ்தோத்திர பலி விண்ணப்ப ஜெபம், ஸ்தோத்திர பலி விண்ணப்ப ஜெபம், எந்நேரமும் நான் ஏறெடுக்கணும், எந்நேரமும் நான் ஏறெடுக்கணும். ஜெப ஆவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. உபவாசித்து உடலை ஒருத்து, உபவாசித்து உடலை ஒருத்து, ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கணுமே, ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கணுமே. ஜெப ஆவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. இறப்பின் வாசலில் நிற்கணுமே, இறப்பின் வாசலில் நிற்கணுமே. தேசத்திற்காய் கதறணுமே, என் தேசத்திற்காய் கதறணுமே. ஜெப ஆவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. முழங்கால்கள் முடங்கனுமே, முழங்கால்கள் முடங்கனுமே. கண்கள் எல்லாம் குளமாகனும், என் கண்கள் எல்லாம் குளமாகனும். ஜெப ஆவி ஊற்றும் ஐயா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. தானியேல் போல 3 வேளையும், தானியேல் போல 3 வேளையும் தவறாமல் நான் ஜெபிக்கணுமே, தவறாமல் நான் ஜெபிக்கணுமே. ஜெப ஆவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. ஜெப ஆவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. கிறிஸ்துவில் மிகவும் பிரியமானவர்களே, அதிகாலை எழுந்து பிறருக்காக தேசத்துக்காக மன்றாட வேண்டும் என்ற ஏக்கம் எனக்குள் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. ஆம், அருள்நாதர் இயேசுவின் ஏக்கமும் அதுதானே. மத்தேயு 13:25 மனிதர்கள் தூங்கும்போது பகைவன் வந்து கோதுமைகளுக்கு இடையே களைகளை விதைத்து விட்டு போய்விட்டான் என்று ஒரு கதையை வாசிக்கிறோம். இன்றைக்கு இடைவிடாமல் ஜெபிக்க வேண்டிய நாமும் நமது சபைகளும் அதிக நேரம் தூங்குவதால் நமது நாடு களைகளால் நிரம்பி உள்ளது. எதிரியாகிய சாத்தான் களைகளை விதைத்துக் கொண்டே இருக்கிறான். இதை தடுக்க ஒரே வழி ஜெபம். ஆகவேதான் எப்பொழுதும் எல்லாருக்காகவும் எல்லாவித ஜெபங்களோடும் பிரார்த்தனை செய்வதில் விழிப்பாக இருங்கள் என்று பவுல் எச்சரிக்கிறார். ஆம், நாம் ஜெபிக்கும் போதுதான் கர்த்தர் செயல்படுகிறார். இன்றே அதிகாலை ஜெப நேரம் ஒதுக்குங்கள். ஆவியில் நிறைந்து ஜெபிக்கும் ஒரு நல்ல ஐக்கியத்தில் உங்களை இணைத்துக் கொள்ளுங்கள்.
ஜெபத்தில் வளர ஒப்பு கொடுங்கள். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். எங்கள் மன்றாட்டுக்களை எப்பொழுதும் கேட்கிற நல்ல தகப்பனே, உம்மை மனதார போற்றுகிறோம் ஐயா. ஒருவன் என் மீது அன்பு கூர்ந்தால் அவனை விடுவிப்பேன், என்னை நோக்கி மன்றாடும் போது அவனுக்கு பதில் கொடுப்பேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறீரே. இந்த ஒலிநாடாவை கேட்கும் அத்தனை பேரும் மன்றாட்டு வீரர்களாக மாறுவார்களாக. எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் மன்றாடுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஜெப ஆவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. ஜெப ஆவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. ஸ்தோத்திர பலி விண்ணப்ப ஜெபம், ஸ்தோத்திர பலி விண்ணப்ப ஜெபம். எந்நேரமும் நான் ஏறெடுக்கணும், எந்நேரமும் நான் ஏறெடுக்கணும். ஜெப ஆவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. உபவாசித்து உடலை ஒருத்து, உபவாசித்து உடலை ஒருத்து, ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கணுமே, ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கணுமே. ஜெப ஆவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. இறப்பின் வாசலில் நிற்கணுமே, இறப்பின் வாசலில் நிற்கணுமே. தேசத்திற்காய் கதறணுமே, என் தேசத்திற்காய் கதறணுமே. ஜெப ஆவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. முழங்கால்கள் முடங்கனுமே, முழங்கால்கள் முடங்கனுமே. கண்கள் எல்லாம்
ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே, ஜெப ஆவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. கிறிஸ்துவில் மிகவும் பிரியமானவர்களே, அதிகாலை எழுந்து பிறருக்காக தேசத்துக்காக மன்றாட வேண்டும் என்ற ஏக்கம் எனக்குள் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. ஆம், அருள்நாதர் இயேசுவின் ஏக்கமும் அதுதானே. மத்தேயு 13:25 மனிதர்கள் தூங்கும்போது பகைவன் வந்து கோதுமைகளுக்கு இடையே களைகளை விதைத்து விட்டு போய்விட்டான் என்று ஒரு கதையை வாசிக்கிறோம். இன்றைக்கு இடைவிடாமல் ஜெபிக்க வேண்டிய நாமும் நமது சபைகளும் அதிக நேரம் தூங்குவதால் நமது நாடு களைகளால் நிரம்பி உள்ளது. எதிரியாகிய சாத்தான் களைகளை விதைத்துக் கொண்டே இருக்கிறான். இதை தடுக்க ஒரே வழி ஜெபம். ஆகவேதான் எப்பொழுதும் எல்லாருக்காகவும் எல்லாவித ஜெபங்களோடும் பிரார்த்தனை செய்வதில் விழிப்பாக இருங்கள் என்று பவுல் எச்சரிக்கிறார். ஆம், நாம் ஜெபிக்கும் போதுதான் கர்த்தர் செயல்படுகிறார். இன்றே அதிகாலை ஜெப நேரம் ஒதுக்குங்கள். ஆவியில் நிறைந்து ஜெபிக்கும் ஒரு நல்ல ஐக்கியத்தில் உங்களை இணைத்துக் கொள்ளுங்கள். ஜெபத்தில் வளர ஒப்பு கொடுங்கள். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். எங்கள் மன்றாட்டுக்களை எப்பொழுதும் கேட்கிற நல்ல தகப்பனே, உம்மை மனதார போற்றுகிறோம் ஐயா. ஒருவன் என் மீது அன்பு கூர்ந்தால் அவனை விடுவிப்பேன், என்னை நோக்கி மன்றாடும் போது அவனுக்கு பதில் கொடுப்பேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறீரே. இந்த ஒலிநாடாவை கேட்கும் அத்தனை பேரும் மன்றாட்டு வீரர்களாக மாறுவார்களாக. எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் மன்றாடுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஜெப ஆவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே, ஜெப ஆவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. ஸ்தோத்திர பலி விண்ணப்ப ஜெபம், ஸ்தோத்திர பலி விண்ணப்ப ஜெபம், எந்நேரமும் நான் ஏறெடுக்கணும், எந்நேரமும் நான் ஏறெடுக்கணும். ஜெப ஆவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. உபவாசித்து உடலை ஒருத்து, உபவாசித்து உடலை ஒருத்து, ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கணுமே, ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கணுமே. ஜெப